அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். எந்த ஒரு செயலையும் நேர்மையுடனும் விவேகத்துடனும் புத்திசாலி தனத்துடனும் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்ந்தும், சனி பகவான் தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரும். தாங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி வெற்றிகரமாக நடைபெறும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு அதிகப்படியான லாபம் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதனை ஆடி, ஆவணி, மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் மேற்கொண்டால் எளிதில் நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் தனது சொந்த வீட்டிலேயே அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் முழு நம்பிக்கையுடன் செயல்பட்டாலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்ப வாக்குஸ்தானத்தையும், ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானத்தையும், ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் துலாம் ராசி அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது சேமிப்புகள் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் மறையும். சில அன்பர்களுக்கு புது வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். தங்களுக்கு இதுநாள் வரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விரைந்து நடைபெறும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் மிகவும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். குரு பகவானின் அருளினால் இந்த வருடம் தங்களுக்கு மிகவும் சிறப்பான வருடமாக அமையப் போகின்றது. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு தடைகள் ஏற்படும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகி அதனால் வீட்டில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு மருமகன் மற்றும் மருமகள் வழியிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பெண்களுக்கு வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 12ஆம் தேதி வரையிலும், ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரையிலும் சற்று கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டெனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய ராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து வீணாக
கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில் நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உண்ண உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.